ஹாய், என்னோட பேர் கார்த்திக் பாபு. நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சென்னையில் போரூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது என்னோடய ஃபேமிலி. இவங்க என்னோடய ஒய்ஃப் தேவி, இவங்க என்னோடய பொண்ணு கே பிரதீக்ஷா. என்னோடய ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாட்ஸை விட எனக்கு இண்டிவிஜுவல் ஹோம் தான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட்ஸ்னால் அந்த போர்ஷன் மட்டும் தான் நம்மளதாக இருக்கும். கீழே ஃப்ளோர்லேருந்து சீலிங் உட்காந்து நம்மள்தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக இடம் வாங்கி வீடு கட்டும்போது கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்ம ஃபுல் இடமும் நம்மள்தான் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃப்ளாட்ஸ் விரும்பாமல் இந்த மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டுறது நான் ரொம்ப விருப்பப்படுறேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நான் வந்துட்டு பார்த்தேன், இவங்க வந்துட்டு பிரிக் அண்ட் போர்டில் 450 குவாலிட்டி செக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு அதை கம்ப்ளை பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு பிரிக் அண்ட் போல்ட்டு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆல்ரெடி அவர் பிரிக் அண்ட் போர்ட் மூலமாக ஒரு ஹோம் கட்டியிருக்காரு. ஸோ அது நல்லா வந்திருக்கு. இவங்க வந்து பிரிக் அண்ட் போர்ட் வந்து குவாலிட்டி வைஸ் கம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் அதனால தான் வந்துட்டு பிரிக் அண்ட் போர்ட்டை சூஸ் பண்ணேன். இப்போ என்னோடய வீட்டு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கேன் வித் கார் பார்க்கிங். ஒரு ஷாப் ஒன்று கமர்ஷியலுக்காக வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் கடைங்கிறது இல்லாதால ஜஸ்ட்டு ஷாப் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் ஷாப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு 2 பெட்ரூம் ப்ளஸ் 2 பால்கனி, கிச்சன் சைடு ஒரு யூட்டிலிட்டி ஒன்று கொடுத்துருக்கேன், ஹால் சைடு ஒரு பால்கனி கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் டெரேஸுக்கு போனீங்கன்னா ஹெட்ரூம் வச்சுட்டு ஹெட்ரூம் மேலே டேங்க் வச்சு நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு டெரேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா கிச்சன், பெட்ரூம் ப்ளஸ் இந்த பால்கனி ஹால்லே இருக்குது. டோட்டலாக ஓவரால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வென்டிலேஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையுமே 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் டைரக்ஷனில். இன் அண்ட் க்ரோ ஏர் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். அண்ட் வென்டிலேஷனும் சரி, ஏர் ஃப்ளோவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக கிரகப்பிரவேசம் முடித்தோம். அப்போ வந்து நிறைய கெஸ்ட்டு வந்து வீடு வந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்ததே நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இந்த பூஜை ரூமோட டைல்ஸ் நல்லாயிருக்கு, பூஜை ரூமோட கலர் நல்லாயிருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் டோர் போட்டு ஹாலில் நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக வச்சது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி கெஸ்ட் எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதான் அவங்களுக்கு ஃபீட்பேக்காக இருந்துச்சு. பிரிக் அண்ட் போல்ட்டில் வந்து சப்போர்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சைட் சூப்பர்வைசர் இருப்பார், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த வேலை நடக்கும் போது இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கும்போது அவங்களும் கூட வந்து குவாலிட்டி செக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்கிட்ட பேசி கரெக்டாக க்யூரிங் பண்ணாங்களா, கரெக்டாக அலைன் பண்ணாங்களா எல்லாமே வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த வகையில் பிரிக் அண்ட் போல்ட்டு சப்போர்ட் நல்லாவே இருந்தது இந்த ப்ராஜெக்ட். டெய்லி அப்டேட்ஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். பிகாஸ் நாங்கள் வந்து டெய்லி வந்து இங்கே வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சைட் விசிட்டு. பிகாஸ் நாங்கள் இருக்கிறது வந்து அரும்பாக்கம், நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறது வந்து திருமலை சைடில். ஸோ டெய்லி நாங்கள் வர டூ அண்ட் ஃப்ரோ வந்து போயிட்டு இருக்க முடியாது. ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறதுனால அண்ட் அஸ் அ லேடியாக என்னாலையும் ட்ராவல் பண்ண முடியாது. பட் டே டு டே என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலமாக எங்களுக்கு ஈஸியாகவும் தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்னு. டெய்லி பேசிஸில் என்னென்ன அங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஈஸியாக தெரியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்கிறது ஆப்பில் லைவ் ட்ராக்கிங்கில் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மூலமாக நாங்கள் பார்த்துப்போம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிரிக் அண்ட் போர்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஷெட்யூல் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் இருக்கும். என்றைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எப்போ நடக்கும்ன்றது அந்த ஷெட்யூலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவங்க டைம் லைன் கரெக்டாக மீட் பண்ணி ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பிரிக் அண்ட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் பண்ணி லோட் பேரிங் கெப்பாசிட்டிலாம் பார்த்து கரெக்டாக அவங்க குவாலிட்டியில் கம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அந்த டிசைன் ஆஸ்பெக்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக பிரிக் அண்ட் போர்ட் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிளான்லேருந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணி கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல பிரிக் அண்ட் போர்ட் வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ பிரிக் அண்ட் போர்ட்.